ஹாய் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூக்லைன்ஸோட பட்டன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எப்படி ஒரு ட்ரூக்லைன்ட்டை ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ வாங்க நான் ட்ரூக்லைன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து சொல்கிறேன், பட்டன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சேவ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம், அப்புறம் சேவஸ் கொடுத்துக்கலாம், அண்டல்ஸ் ஜிப்பாவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆல் ஃபைல்ஸ் அண்டு ரன் டைம் ஒன்லின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் ஃபைல்ஸ் நீங்கள் கொடுக்கும் போது உங்களோட லைப்ரரி, ஸோ அப்புறம் டெம்பரவரியாக நீங்கள் நீங்கள் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸ்னாப்ஷாட், அதுக்கப்புறம் அதோட ரெஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலாக ஜென்ரேட் ஆகி இருக்கும். ஸோ பழைய லாக்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த ஜிப் ஃபைலில். உங்களுக்கு சைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ரன் டைம்ஸ் ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபி கணக்கில் மட்டும்தான் வரும். இதே வந்து எப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்வரில் நீங்கள் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரன் ஆக எல்லா டெஸ்டிங்கும் நீங்கள் ஸ்கிரிப்ட் வேலிடேஷன்லாம் பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் இது நீங்கள் சர்வரில் டேரெக்டாக புஷ் பண்ணுறதுக்கு ரன் டைம் ஃபைல்ஸ் ஒன்லி நீங்கள் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக போடலாம். ஒரு சில சினாரியோஸில் ரன் டைம் ஃபைல்ஸ் ஒன்லிங்கிறப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யாது, சில ரெஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ ஸ்கிரிப்ட் சில டைம் வந்து உங்களுக்கு வந்து லோடர் என்டர்பிரைஸில் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். லெவல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 8 தான் இருக்கும். ஸோ இது நான் லெவல் 3க்கு நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்படி நான் கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீன் செஷன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மவுஸ் வந்து கொண்டு போகிறது, நான் எங்கெங்கே கிளிக் பண்ணுறேன், ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். பட் மவுஸ் ஓவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த ரெக்கார்டோட லெவலில் நீங்கள் இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிட் ஆக்ஷன் எண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாகின் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா இனிட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூசர் வந்து நேராக அவங்களோட ஹோம் பேஜுக்கு போயிடுவார். ஸோ ஹோம் பேஜ்லேருந்து நேவிகேஷன் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் வந்து எண்டில் வந்து யூஸ்வலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் நம்ம ஸ்கிரிப்ட் இப்படி தான் டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாகின் பார்ட்டும் லாக் அவுட் பார்ட்டும் இந்த இடத்துல நீங்கள் போடுறதுனால போடலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சினாரியோஸ் வந்து ஐட்ரேஷன் வைஸ் வந்து ஆக்ஷன் மட்டும் நடந்தால் போதும். லாகின் லாக் அவுட் வந்து ஒன்ஸ் உங்களோட லோட் டெஸ்ட்டில் இல்லை ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறப்போ ஒன்ஸ் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இனிட்லேயும் எண்ட்லேயும் நீங்கள் வந்து லாகின் லாக் அவுட் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆக்ஷனில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது இன்னிட்டுக்கு நீங்கள் கூட புஷ் பண்ணலாம். ஸோ அதுவுமே ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் லேட்டர் ஆன் எப்படி நான் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மோர் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2 இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஷன் 1 இருக்குது டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெக்கார்டிங் தவிர்த்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து லேட்டராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றுத்துக்கும் ஒரு சினாரியோஸில் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் கண்டிஷனல் ஃப்ளோக்கு செக் பண்ணுறதுக்கு இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? மிஸ்லினியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஜென்ரலான ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு ஆர்எல்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இல்லை நீங்கள் கோடிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள்
என்ன பர்பஸ்க்கு நீங்கள் போட்டிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ரேண்டமைஸ் பாயிண்ட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. பட் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் ஒரு 10 யூசர் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைமில் ரன் ஆகிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரும் அட் அ டைமில் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டில் வந்து எல்லாரும் மீட் பண்ணி அதை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு அமேசான் வச்சுக்கலாம். ஸோ அதில் எல்லாரும் கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சினாரியோஸ் வந்து கிளைண்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 யூசர் வந்து அட் அ டைமில் ரெக்வஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அந்த பேமெண்ட் பேஜில். ஸோ அப்போ வந்து எப்படி அப்ளிகேஷன் பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரேண்டமைஸ் பாயிண்ட் வந்து பேமெண்ட் பேஜுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா எல்லா யூஸரும் வந்து ரேண்டமைஸ் பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணி வெயிட் பண்ணாங்க. ஸோ எல்லா யூஸரும் வந்து அதில் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது ட்ரிகர் ஆகி மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து அட் அ டைமில் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபேவரட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்கார்டிங். ஸோ இந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜென்ரலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இன்கேஸ் இப்போ நான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு, லாஸ்ட் ஸ்டெப்க்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ரெக்கார்டுக்கு போனேன் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்டெப் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இந்த ஆஃப்டர் ஸ்டெப்புக்கு, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் ஆட் ஆகும். இதே நான் பிஃபோர் ஸ்டெப்புன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது 7க்கு 8க்கு மிடில் வந்து நான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நான் ஷோ பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரீப்ளே செலக்டட் ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரன் பண்ணுறதுனா ரன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி வச்சு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்த ஸ்டெப் ரன் ஆகு, ஸோ அடுத்த ஸ்டெப் ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறது உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒன் ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறப்போ ஸ்டாப் பண்ணுறது உங்களுக்கு இருக்குது. ஸோ பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் 6th பொசிஷனில் நான் வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இது வந்துட்டு இந்த 6th செகண்டில் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டேக்கிள் பாயிண்ட். நீங்கள் மல்டிபிள் பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்கிரிப்டை. ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடு அண்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து டிரான்சாக்ஷன் செட் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் ஓவரால் டிரான்சாக்ஷன் நீங்கள் 10 டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங். ஸோ சர்டன் டைப் ஆஃப் எரர் அக்வயர் ஆச்சு அப்படின்னா என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணி எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா பேராமீட்டரைசேஷன். ஸோ பேராமீட்டரைசேஷனில் வந்து எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ண, கோரிலேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்டன் டேட்டா வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம், கஸ்டமைஸ் டேட்டா. ஸோ இதை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் வேல்யூ வச்சு அதில் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பேராமீட்டரைசேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேலோட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஸ்னாப்ஷாட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து இன்ட்ராக்டிவ் ப்ளே ரீப்ளேயில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ரைட்ரேஷன் வந்து 1 சேவ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த ட்ரூக்லிங் ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப்பையுமே வந்து எனக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது வந்து பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து அது கிளிக் பண்ண, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் தப்பாக காட்டுது. ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா ஃபுல் வியூவில் இல்லை, ஃபுல் வியூவில் இருந்துச்சா இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணியிருக்கோம். சரி, ஆக்சுவலாக பிளாக் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், பட் மார்க்கெட் பிளேஸ் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்மேச்சஸ் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்பார்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் தான் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதை ஹைலைட் பண்ணுதோ ஸோ அதை தான் வந்து கிளிக் பண்ணுறது தான் நம்ம வந்து சில டைம் வந்து வேலிடேஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ திருப்பியும் வந்து உங்களுக்கு ஓப்பன் கார்ட் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரொட்டீனாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து எரரை வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் எனி எரர் வந்து எந்த பேஜில் வந்து உங்களுக்கு லோட் டெஸ்ட் பண்ணும்போது இல்லை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்வயர் ஆகுது, ஸ்கிரிப்ட் எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி உங்களால் வந்து வேலிடேட் பண்ணிக்க முடியும், எந்த இடத்துல எக்வயர் ஆச்சுன்னு சொல்லி அனலைசிஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரன் லாஜிக். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது தான். ஸோ இதில் நீங்கள் எத்தனை ஆக்ஷன் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு பிளாகாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபங்க்ஷன் லைப்ரரி பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமைஸ்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஃபங்க்ஷன் லைப்ரரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கோட் எழுதுனதுக்கப்புறம் இல்லை 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த 5 ஸ்கிரிப்ட்ஸுக்குமே இது ஒரே ஃபைலே வச்சு நீங்கள் வந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் வியூஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிட்டேன்.